உங்கள் உரையை தொடங்குங்கள். தமிழீழ விடுதலைக்காய் தம் மின்னுயிர்களை ஈந்த மாவீரர்களை மனதில் நிறுத்திக் கொண்டு இந்த முக்கிய நாளில் என்னுடைய கருத்துக்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்கின்றேன். 50 ஆண்டுகளுக்கு முன்னர் வட்டுக்கோட்டையில் சுதந்திர தமிழீழத்தை சுய நிர்ணய உரிமையின் அடிப்படையிலும் இழந்த இறமையை மீண்டும் திரும்ப எடுத்த அடிப்படையிலும் ரிவர்ஷன் டு சவரனிட்டி என்று சட்டத்தில் கூறுவார்கள். அந்த 2 சட்ட கோட்பாடுகளின் அடிப்படையில் தமிழர் தேசம், தமிழர்கள் இலங்கை ஸ்ரீலங்கா தீவில் பாதுகாப்பாக வாழ வேண்டுமானால் சுதந்திரமும் இறமையும் கொண்ட தமிழீழமே அமைக்க வேண்டும் என்ற முடிவை அன்று எடுத்தார்கள். அந்த முடிவு தற்செயலாக எடுக்கப்பட்ட முடிவாக கருத முடியாது. 1970ஆம் ஆண்டிலிருந்து ஏற்பட்ட அரசியலின் தமிழ் அரசியலின் பரிணாம வளர்ச்சியின் ஒரு முக்கிய அங்கமாகத்தான் அந்த வட்டுக்கோட்டை தீர்மானத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். 1972ஆம் ஆண்டு புதிய அரசியலமைப்பு சட்டம் வந்த பொழுது தந்தை செல்வா அந்த புதிய அரசியலமைப்பு சட்டத்தை தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை சிங்களத்துக்கும் உலகுக்கும் காட்டும் முகமாக தன்னுடைய எம்பி பதவியை ராஜினாமா செய்து ஒரு இடைத்தேர்தலை கோரினார். ஸ்ரீலங்கா அரசாங்கம் அந்த இடைத்தேர்தலை காலதாமதம் செய்து 1975ஆம் ஆண்டு அந்த இடைத்தேர்தலை நடாத்திய அந்த இடைத்தேர்தலில் தந்தை செல்வா மிக பெரும்பான்மை வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றார். அவர் அங்கு வெற்றி பெற்றவுடன் அவருடைய பேச்சு, அவர் கூறிய அந்த தேர்தல் முடிவு வந்தவுடன் கோட் ஆங்கிலத்திற்கு அப்படியே வாசிக்கிறேன். I wish to announce to my people and to the country that I consider the verdict at this election as a mandate that the Tamil nation should exercise the sovereignty remain vested in Tamil people and becomes free. On behalf of the Tamil United Liberation Front, I give you my solemn assurance that we will carry out this mandate. இதற்கு பின்னர் 76ஆம் ஆண்டு வட்டுக்கோட்டை தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மே மாதம் 14ஆம் தேதி அந்த வட்டுக்கோட்டை தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. 76ஆம் ஆண்டு மே மாதம் 17ஆம் தேதி ஜெயவர்தன அவசரகால சட்டத்தின் கீழ் புதிய ஒரு சட்டத்தை பிறப்பித்தார். அதாவது இந்த தனிநாடு தொடர்பான பேச்சுக்களிலோ நடவடிக்கைகளோ ஈடுபடுவது குற்றம் என்று சொல்லி 10 வருட சிறை தண்டனை என்று கூறி அந்த குற்றத்தை பிறப்பித்தார். ஆனால் அந்த நேரத்தில் இருந்த மிதவாத தலைவர்கள் கூட அந்த சட்டத்தை எதிர்த்து ஜெயிலுக்கு போவதற்கு தயாராகி அந்த சட்டத்தை மீறி யாழ்ப்பாணம் பஸ்தர் நிலையத்தில் துண்டு பிரசுரங்களை, வட்டுக்கோட்டை தீர்மானம் துண்டு பிரசுரங்களை விநியோகித்தார்கள். அவர்கள் எதிர்பார்த்தவாறு சிங்களம் அவர்களை கைது செய்து அந்த நேரத்தில் ஈடுபட்டவர்கள் எம்பி அமுதலிங்கம், KP ரத்னம், துர்ரத்னம், VN நவரத்னம் 4 எம்பிமார் அந்த நேரத்தில் அதில் ஈடுபட்டிருந்தார்கள். 4 பேரும் கைது செய்யப்பட்டு கொழும்புக்கு கொண்டு செல்லப்பட்டு சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட் 10 நாட்கள் அவர்கள் அங்கு அடைத்து வைக்கப்பட்டு பின்னர் ட்ரைலட் பார் என்ற ஒரு புதிதாக அமைக்கப்பட்ட ஜூரர்களற்ற நீதிமன்றத்தில் அவர்கள் அங்கு ஆஜர்படுத்தினார்கள். அவர்கள் அந்த நேரத்தில் அவர்கள் 4 பேர் சார்பாக 67 தமிழ் சட்டத்திறனிகள் அதில் கலந்து கொண்டார்கள், பங்கேற்றினார்கள். அது மிக ஒரு முக்கியமான ஒரு தீர்ப்பாயம். அந்த தீர்ப்பாயத்தை தமிழர் தரப்பு மிக திறம்பட கையாண்டார்கள். அதில் 2 அதன் முதல் அமுதலிங்கத்திடம் அவர் கில்ட்டியா நாட் கில்ட்டியா என்று கேட்டு குற்றத்தை ஒப்புக்கொள்கிறார் அல்லது ஒப்புக்கொள்ளவில்லையா என்று வழக்கமாக கேட்பது போல் கேட்க பொழுது அமுதலிங்கம் கூறியது, கோர்ட், I humbly state that I am not pleading guilty or not guilty because this court is not properly constituted and it is not valid and there is no jurisdiction and therefore I am not pleading guilty or not guilty to the charge. அந்த நேரத்தில் தமிழர் தரப்பு 2 வாதங்களை முன்வைத்தார்கள். முதலாவதாக திருச்செல்வத்தால் வைக்கப்பட்ட வாதம், அங்கே இழந்த இறமை காலனித்துவ ஆட்சியாளர்கள் நாட்டை விட்டு போனவுடன் அந்த இறமை மீண்டும் அந்த மக்களிடமே வந்து விட்டது, தமிழர்களிடமே அந்த இறமை வந்து விட்டது, சிங்களருக்கும் சிங்கள இறமை போய்விட்டது. எனவே புதிதாக ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை கொண்டு வருவதென்றால் தலைவர்களை மட்டும் கலந்து ஆலோசித்து கொண்டு வர முடியாது, மக்களுடன் கலந்து ஆலோசித்துத்தான் அதனை கொண்டு வர வேண்டும் என்று திருச்செல்வம் அங்கு வாதாடினார். அந்த வாதத்தில் அவர் ரெஃபரண்டம் என்ற வார்த்தையை அங்கு பயன்படுத்தினார். ரெஃபரண்டத்தை நடத்தி அந்த ரெஃபரண்டம் மூலமாக
தமிழ் மக்களுடைய சம்மதத்தை பெற்றுத்தான் அந்த 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 அரசியலமைப்பு சட்டத்தை கொண்டு வர வேண்டும். அப்படி கொண்டு வராத அந்த அரசியலமைப்பு சட்டம் வலுவற்றது என்று வாதாடினார். அப்ப நீதிபதிகள், அந்த மூன்று நீதிபதிகள், அதில் அவர்களுடைய தீர்ப்பு, இந்த திருச்செல்வம் எழுப்பிய வாதம் ஒரு அரசியல் சட்டத்தில் கூறுவார்கள் பொலிட்டிக்கல் கொஸ்டின் என்று, அரசியல் கேள்வி என்று. அந்த பொலிட்டிக்கல் கொஸ்டின் தொடர்பாக தங்களால் தீர்ப்பளிக்க முடியாது என்று. அந்த நேரத்தில் ஜிஜி பொன்னம்பலம் வாதாடிய பொழுது அவர் வாதாடினார், அதாவது அவசரகால சட்டத்தின் கீழ் அவசரகால சட்டம் முறையாக இயற்றப்படவில்லை, எனவே அந்த அவசரகால சட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்ட இந்த நீதிமன்றத்துக்கு அதிகாரம் இல்லை என்று நீதிபதிகள், மூன்று நீதிபதிகள் அவர்கள் யுனானிமஸாக அதை ஏற்றுக்கொண்டு அவர்களை விடுதலை செய்தார். அதற்கு பின்னர் அவர்கள் அரசாங்கம் அப்பீல் செய்தது. அந்த அப்பீலில் உச்ச நீதிமன்றம் சொன்னது இந்த தீர்ப்பு பிழை என்று. ஆனால் அரசாங்கம் திரும்ப அந்த வழக்கு எடுக்காதற்கு முக்கிய காரணம், அவர்களுக்கு தெரிந்து விட்டது தமிழர்கள் இந்த நீதிமன்றத்தை ஒரு அரசியல் களமாக பாவிக்கின்றார்கள், எனவே அதற்கு சந்தர்ப்பம் கொடுக்கக்கூடாது என்று அவர்கள் அந்த வழக்கை எடுக்கவில்லை. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் இன்னொரு விடயம் என்னென்றால், அந்த நேரத்தில் ஸ்ரீலங்கா அரசு சார்பில் இருந்த சட்டமா அதிபர், ஸ்ரீலங்கா அரசுக்காக வாதாடிய சட்டமா அதிபர் முன்னாள் மறைந்த சிவா பசுபதி அவர் பின்னர் தமிழீழ விடுதலை புலிகளின் அரசியலமைப்பு குழுவில் அங்கம் வகித்து தமிழீழ விடுதலை புலிகளால் முன்வைக்கப்பட்ட இடைக்கால தன்னாட்சி அதிகார சபை வரவை உருவாக்குவதில் மிக ஒரு முக்கிய பங்கை வகித்தவர். வட்டுக்கோட்டை தீர்மானத்திலும் அதற்கு முன் அதைத் தொடர்ந்து 77ஆம் ஆண்டு பொது தேர்தல் நடைபெற்றது. அந்த பொது தேர்தலில் அவருடைய எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவை எடுத்து பார்த்தால், அந்த எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல சொல்லப்பட்டிருக்கு, அவர்கள் தாங்கள் இந்த தேர்தல் முடிந்தவுடன் தமிழீழம் நேஷனல் கவுன்சில், நேஷனல் அசம்பிளி, தமிழீழம் நேஷனல் அசம்பிளி நாங்கள் உருவாக்குவோம். அந்த நேரத்திலே தேர்தலில் அவர்கள் கூறிய இன்னொரு வாக்குறுதி, தமிழீழ ஸ்ரீலங்காவில் தமிழர்களுக்காக நடைபெறும் இறுதி தேர்தல் இதுதான், அடுத்த தேர்தல் தமிழீழத்தில் தான் நடைபெறும் என்று கூறித்தான் அவர்கள் அந்த தேர்தலை வென்றார். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக they did not take us to the promised land. அவர்கள் கொடுத்த வாக்குறுதியை அவர்கள் செய்யவில்லை. இளைஞர்கள் அதை கையில் எடுத்து அந்த அடிப்பின் ஆயுத போராட்டம் உங்களுக்கு தெரியும், என்ன வரலாறு தெரியும். ஆனால் அங்கு தமிழீழ விடுதலை புலிகள் ஒரு நிகழ்வு பூர்வமான ஒரு அரசாங்கத்தை நிறுவினார்கள். அதாவது வட்டுக்கோட்டை தீர்மானத்தில் கூறப்பட்டபடி சுயநிர்ண உரிமையின் அடிப்படையிலும் இறமையின் அடிப்படையிலும், நான் இன்னொன்றையும் கூறுவது இஃபெக்டிவ்னஸ் என்று இன்னொரு சட்ட இது கோட்பாடு, அதன் அடிப்படையில் அவர்கள் ஒரு நிகழ்வுபூர்வமான தமிழீழத்தை உருவாக்கினார்கள். இந்த வேளையில் நான் ஒன்றை வாசிக்க விரும்புகின்றேன். மீனா இருக்கிறபடியால் அந்த நேரத்தில் ஒன்று மிக முக்கியமான ஒரு தலைவராக கருதப்பட்டவர், சிந்தனை சிப்பி என்ற அந்த நேரத்தில் அவர் கூறப்பட்டது கதிரவேற்பிள்ளை. அவர் அந்த நேரத்தில் ஒரு கருத்தை கூறியிருந்தார், ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆன் ஈழம், கோ எக்ஸிஸ்டன்ஸ் நாட் கான்ஃபரன்டேஷன். நான் வாசிக்கணும் சின்ன ஒரு பந்து, ஐ மை டேக் சம் டைம். The Sinhalese would not really decide to rule over and run an empire over the unwilling Tamils and be guilty of neo-colonialism and aggression. The restoration of the Tamil state by mutual agreement will be a triumph for both people and human values. On the other hand, a confrontation between the two nations can defeat the very security and therefore the existence and the identity of the Sinhala nation, particularly as foreign intervention in such confrontation will become inevitable. Restore, reconstitute a Sinhala state which excludes the Tamil presence is the best guarantee of the existence and identity and security of the Sinhala nation. மிகவும் ஒரு தீர்க்கதரிசனமான கருத்தை அவர் கூறியிருந்தார். துரதிர்ஷ்டவசமாக இன்றைக்கு சிங்களம் அதை கேட்பது, அதை கேட்கிற அன்றைக்கும் இல்லை, இன்றைக்கும் இல்லை. இன்றைக்கு எங்கள் முன்னால் இருக்கிற சவால் என்னென்றால், இந்த வட்டுக்கோட்டை தீர்மானத்தை நாங்கள் அதுக்கு எவ்வாறு செயலுருவம் கொடுப்பது. வட்டுக்கோட்டை பாராளுமன்ற அரசியல் முடிந்தவுடன் ஆயுத போராட்டத்தின் மூலம் தமிழீழ விடுதலை புலிகள் அதற்கு செயலுருவம் கொடுத்தார்கள். அந்த நேரத்தில் ரெஃபரண்டத்தை பற்றி கேட்கவில்லை. ஏனென்றால் மேற்கு சகாரா வழக்கில் சர்வதேச நீதிமன்றத்தின் நீதிபதி அமான் கூறியிருந்தார், தியாகங்களும் வீரங்களும் நிறைந்த ஆயுத போராட்டம் வாக்குகளிலும் பார்க்க உன்னதமானது. அந்த அடிப்படையில் அந்த நேரத்தில் நாங்கள் ரெஃபரண்டத்தை பற்றி கேட்கவில்லை. இன்றைக்கு ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்டதன் பின்னர் நாங்கள் இன்றைக்கு அடுத்ததாக எங்கள் கையில் எடுத்திருக்கிற ஆயுதம் ரெஃபரண்டம்.
ரெஃபரண்டத்தை நாங்கள் இன்றைக்கு திரும்ப எடுத்ததுக்கு காரணம், நாங்கள் திரும்ப ஒரு ஆணைய மக்கள்கிட்ட கேட்கறதுக்கு இல்லை. ஆணை மக்கள் வழங்கி விட்டார்கள், திரும்ப ஆணை தேவை இல்லை. நாங்கள் ரெஃபரண்டத்தை கையில் எடுத்த காரணம் ஆஸ் அ தந்திரோபாயமாக, ஆஸ் அ டூல், ஆஸ் அ லெஜிட்டிமேட் டூல் டு ரியலைஸ் வட்டுக்கோட்டை தீர்மானம். அப்ப இந்த தந்திரோபாயமாக எடுத்த கருவி சர்வதேசத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்பதற்காக நாங்கள் அதில் எல்லாவற்றையும், அதாவது புளூரலிசம், இன்க்ளூஷன், எல்லாம் லிபரல் பிரின்சிபல், தாராளவாத கோட்பாடுகளை உள்ளடக்கிய பொது வாக்கெடுப்பு, தனியாக தமிழீழத்துக்கு ஆமா இல்லையா என்று இல்லாமல் எல்லாவற்றையும் சேர்த்து ஒரு வாக்கெடுப்பை நாங்கள் கோருகின்றோம். என்றால் அவ்வாறு நாங்கள் இதை கொண்டு போகும் பொழுது சர்வதேசத்தால் இதற்கு கொடுக்கக்கூடிய அங்கீகாரத்துக்கான வாய்ப்பு அதிகம். நாட் ஓன்லி தட், ஈவன் இப்போ சுயநிர்ணய உரிமை என்றால் சர்வதேச சட்டம், ஜெனரல் அசம்பிளி ரெசல்யூஷன் 1514 காலனித்துவ ஆட்சிகள் தொடர்பாக 1960 கொண்டு வரப்பட்ட அந்த தீர்மானத்திலும் சுயநிர்ணய உரிமையை பல்வேறு வடிவங்களில் மக்கள் அதை உபயோகிக்கலாம். 1977 ஜெனரல் அசம்பிளி ரெசல்யூஷன் 2625 சுயநிர்ணய உரிமையின் மரபு வழி சட்டமாக கருதப்படுகிற அதில் கூட, அதாவது சுயநிர்ணய உரிமையை மக்கள் தங்களுக்கு ஏற்றபடி பயன்படுத்தும். எனவே அந்த ஒரு நிலப்பாடு நாங்கள் எடுக்கும் பொழுது அதுக்கு சட்டத்திலும் வலுவானது, அதே நேரத்தில் சர்வதேசத்தின் ஆதரவும் இன்றைக்கு எங்களுக்கு கிடைக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. அப்ப அடுத்ததாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், இன்றைக்கு தாயகத்திலும் ஒரு சில முக்கியமான வேலைகள் செய்ய வேண்டி இருக்கு. திரு வேலு சாமியார்கள் கூறியபடி 6வது அம்ச சட்ட திருத்தம். இன்றைக்கு தாயகத்தில் மக்கள் இன்றைக்கு நாங்கள் சில குழுக்கள் புதிய அரசியலமைப்புகளை உருவாக்குவதில் ஈடுபட்டு வருகின்றார். எங்களுக்கு புதிய அரசியலமைப்புகள் தேவையில்லை எங்களுக்கு. இந்த மேலும் இப்படியான ஸ்ரீலங்காவின் இனப்பிரச்சனைக்கு முக்கிய காரணம் அமெரிக்க அரசியல் ஆய்வாளர் பொலிட்டிக்கல் சயின்ஸ் ப்ரொஃபசர் டொனால்ட் ஹொரோவிட்ஸ் அவர்களிடம் கூறியிருந்தார், அங்கு எதை கொண்டு வந்தாலும் அதை அமுல் நடத்துவதற்கான அரசியல் சூழல் அங்கு இல்லை. பொலிட்டிக்கல் என்வாயன்மெண்ட், பொலிட்டிக்கல் கண்டெக்ஸ்ட் அங்கே இல்லை. எதை கொண்டு வந்தாலும் இப்ப எங்களுக்கு அங்கே தமிழருடைய பிரச்சனை தீர்க்கப்படாமல் இருக்கிறதுக்கு காரணம் அரசியலமைப்பு சட்டத்தில் திறமான பிரிவுகளோ க்ளோசஸோ இல்லை என்றது இல்லை. அங்க இருக்கிறது ஒன்றையுமே அமல் நடத்தக்கூடியதுக்கான சாத்தியம் ஒன்றும் இல்லை. இந்த 13 ஒன்றுமே இல்லாத 13 இந்த இந்தியாவால கூட அமல் நடத்த முடியாமல் இருக்கு. ஏனென்றால் சிங்கள பேரினவாதம் அதற்கு விடாது. அப்ப இந்த நேரத்தில் நாங்கள் புதிதாக அரசியலமைப்பு வரைகிறோம், புதிதாக செய்வோம் என்று சொல்வது உண்மையிலே அது எங்களை பலவீனப்படுத்துற அந்த சர்வதேச சமூகம் இதை ஒரு ஷார்ட்டாக எடுத்துக்கொள்ளும். போராட்ட காலத்தில் சர்வதேச சமூகம் என்ன சொன்னது? புலிகள் இருக்கிறபடியாத்தான் ஒரு சமாதானத்தையும் கொண்டு வர முடியாமல் இருக்கு, இல்லாட்டி தமிழருக்கு நாங்கள் ஃபெடரலிசமோ இல்லாட்டி 13+ எல்லாம் கொடுப்போம்னு சொன்னார்கள். இன்றைக்கு என்ன சொல்ல போயினும் தமிழருக்கு ஒற்றுமை இல்லை, அதனுடையத்தான் ஒன்றுமே செய்ய முடியாமல் இருக்கிறது. அப்ப நாங்களே அதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கின்றோம். அப்ப உண்மையிலே நீங்க ஜனநாயகம் படிச்சா நாங்கள் சொல்லணும், சர்வதேச டிப்ளமேட்ஸ்கிட்ட ரெஃபரண்டத்தை வையுங்கோ. மக்களுடைய திருச்செல்வன் சொன்ன மாதிரி, ட்ரைலர் பார்ல சொன்ன மாதிரி ஒரு ரெஃபரண்டத்தை வச்சு மக்கள் என்ன சொல்லுகிறார்களோ அந்த அடிப்படையில் நாங்கள் இதை செய்ய வேணும்னு செய்யணும். இல்லை ஏதாவது ஒரு ப்ரொப்போசல் வேணுமென்று ISDA இருக்குது. தமிழீழ விடுதலை புலிகளால் முன்வைக்கப்பட்ட இடைக்கால தென்னாட்சி அதிகார சபை வரைவு இருக்குது. அதுல புலிகள் சொன்னவர்கள் இதை டேக் இட் ஓர் லீவ் இட் என்று கூறவில்லை. இதை ஒரு அடிப்படையாக வைத்துக் கொண்டு நாங்கள் கதைப்போம் என்று கூறினார்கள். அந்த அடிப்படையில் நாங்கள் அதனை தாயக தலைவர்கள் அதற்கு செய்யலாம். அடுத்ததாக தாயக தலைவர்கள் இன்னொரு விடயத்தை கவனம் செலுத்த வேணும். இந்த 6வது அம்ச சட்டத்தை நீக்குவதற்கான போராட்டங்களில் 6வது அம்ச சட்டத்தின் கீழ் தமிழ்நாடு கேட்பதுதான் புலியே ஒழிய சட்டத்துக்கு குற்றம் என்று சொல்லுதே ஒழிய 6வது அம்ச சட்டத்தையே நீக்குறதுக்கு அதுக்கு ஒரு தடையும் இல்லை. அதுக்கு பயப்பட தேவையில்லை, ஜெயிலுக்கு போக தேவையில்லை. அதுக்கு பேச்சு சுதந்திரத்தின் அடிப்படை, கருத்து சுதந்திரத்தை முருகிற அடிப்படை அதை நீக்குவதற்கு தாயகத்தில் போராட்டத்தை நாங்கள் நடத்த வேண்டும். இன்றைக்கு நாங்கள் அடுத்ததாக இந்த 6வது அம்ச சட்ட திருத்தத்தை நீக்குவதற்காக நாங்கள் நாடு கடந்த தமிழக அரசாங்கம் நாங்கள் ஹியூமன் ரைட்ஸ் கமிட்டிக்கு கொண்டு போனாங்க. அந்த எங்களுடைய பெட்டிஷன்ல 1773 சட்டத்தினர்கள் கையொப்பமிட்டவர்கள் 3/4 பேரும் தமிழ்நாடு சட்டத்திறனிகள். ஆனால் அதில் நாங்கள் வெற்றி அளிக்கவில்லை. எங்களுக்கு காரணம் என்று அவர்கள் சொன்னாங்க, நீங்கள் முதல் ஸ்ரீலங்கா கோர்ட்ல கொண்டு போய் இதை செய்து ஸ்ரீலங்கா கோர்ட்ல உங்களுக்கு நீதி கிடைக்காட்டி இங்க வாங்க உண்டு. ஆனால் துரதிருஷ்டவசமாக ஸ்ரீலங்கா கோர்ட்டுக்கு கொண்டு போறதுக்கு எங்களுக்கு ஒரு சட்டத்தரணி அங்கே இல்லை. ஆனால் தாயகத்து மற்ற போராட்டங்களை நாங்கள் தொடர்ச்சியாக செய்யலாம். அப்ப அடுத்துதான் நாங்கள் இப்ப வட்டுக்கோட்டை எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ 1977 எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல கூறப்பட்ட விடயம் அடுத்ததாக என்ன செய்யறது என்றால், தமிழீழம் நேஷனல் அசம்பிளி அமைக்க வேண்டும். அந்த ஆணைதான் தமிழர் விடுதலை கூட்டணி கொடுக்கப்பட்டது மக்களால். அவர்கள் அதை செய்யவில்லை.
அப்ப நாங்கள் அடுத்ததாக என்ன யோசிக்கிறோம் என்றால், அடுத்ததாக நாங்கள் தமிழில் நேஷனல் அசம்பிளி, தமிழில் தேசிய பேரவையை நாங்கள் உருவாக்குவோம். இன்றைக்கு தாயகத்தில் செய்கிற கொஞ்சம் கஷ்டம், பிரச்சனை, இந்த சிக்ஸ்த் அமெண்ட்மெண்ட் அது இது நாங்கள் புலத்தில் அது செய்வோம். புலத்தில் செய்து புற தாயகத்தை கொண்டு வருவோம். அடுத்ததாக அதில் இன்னொன்று எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் சொல்லி இருக்குது, அந்த இதை கொண்டு வந்தது தமிழீழம் நேஷனல் அசம்பிளியை உருவாக்கி தமிழீழத்துக்கான ஜாப்பை வரைகிறது. நாடு கடந்த அரசாங்கம் நாங்கள் அதில் ஈடுபட்ட நாங்கள் ஒரு 6-7 வருஷத்துக்கு முதல் சில சட்ட அறிஞர்களை வைத்துக்கொண்டு நாங்கள் தமிழில் ஜாப் எழுத முயற்சித்து நாங்கள் முட்டுப்பெறவில்லை. இந்த முறை இப்போ எங்களோட பாராளுமன்றம் இந்த அடுத்த கிழமை கூடுது. அதில் ஒரு முக்கிய கருப்பொருள் தமிழில் ஜாப்பு வரைதல். எனவே அந்த வகையும் நாங்கள் செய்கிறோம். கடைசியாக நான் முடிக்கவும், நேற்றைக்கு எனக்கு ஒரு பத்திரிகையிலிருந்து ஒரு கேள்வி ஒன்று வந்தது, ஒரு இன்டர்வியூ, ஒரு கொஸ்டின் ஒன்று. அது ஒரு கேள்வி, சர்வதேச கண்காணிப்பூடான பொது வாக்கெடுப்பதை தொடர்ந்து முன்வைக்கின்றீர்கள். எந்த ஒரு உலக நாடும் இதனை அதிகாரபூர்வமாக ஆதரிக்காத தற்போதைய நிலையில் இது நடைமுறை சாத்தியமானதா அல்லது வெறும் கவர்ச்சி முழக்கமா? இது நேற்றைக்கு ஒரு ஊடகத்திலிருந்து வந்த ஒரு கேள்வி. இப்போ நாங்கள் தமிழீழம் பொது வாக்கெடுப்பை வையும் கொண்டு கேட்கிறாங்க, உடனே நடக்க போறது இல்லை. அப்படி கேட்கிறதா இல்லை. இப்போ கிரியேஷன் ஆஃப் அ ஸ்டேட் இஸ் அன் இன்டர்நேஷனல் ஆக்ட். இது பல்வேறு காரணங்கள் இருக்கு. அப்ப நாங்க எல்லாத்தையும் தான் பார்க்கிறோம். ஒன்று நாங்கள் இதையும் கேட்கிறோம், அதாவது என்ன, லாவின் படியும் மோரல் பிரின்சிபலின் படியும் பொது வாக்கெடுப்பை வைக்க சொல்லி. அதே நேரத்தில் இன்றைக்கு பூகோள அரசியலும் வித்தியாசம் நடந்து கொண்டிருக்கு. பூகோள அரசியல் ஒரு முக்கியமானது. இன்றைக்கு நாங்கள் ஒரு முக்கிய பாத்திரத்தில் இருக்கிறோம். ஆனால் துரதிருஷ்டவசமாக தாயகத்தில் மக்களுக்கு எங்களுடைய முக்கியத்துவம் தெரியுதில்லை. கடல்ல போயிட்டு புலிகள் கடல்ல கேட்டார்கள் இறையார். இன்றைக்கு அதை போயிட்டு இன்றைக்கு இந்த யாப்பு வரையில ஒருத்தரும் கடலை பெட்டி கதைக்கிறார்கள். அப்ப அட்லீஸ்ட் அந்த மக்கள் ஒக்கினவாயில ஜப்பான் டோக்கியோக்கு அதிகாரம் இருந்தாலும் அங்க அமெரிக்கன் பேஸ் வரைக்கும் ஒக்கினவா மக்கள் அங்க ஏற்பாட்டம் செய்தார். அப்ப அமெரிக்கா டோக்கியோட மட்டும் கதைக்கல, ஒக்கினவா மக்களுடையும் கதைச்சது. அப்ப தாயகத்துள்ள மக்கள் வடகிழக்கில் தரையிலும் கடலிலும் எந்த ஒரு பவர் வருதுன்றாலும் எங்களை கேட்டு வர வரும். அப்படி வராட்டி அங்க போராட்டம் நடத்த வேண்டும். இவ்வாறான செயற்பாடு. அடுத்ததாக நாங்கள் இன்றைக்கு தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிற பொறுப்பு கூறல். இது மூன்றையும், அதாவது ஜெனோசைடுக்குள்ளான மக்கள் தனிநாடு வைக்கிறதுக்கு சட்டத்திலும் தார்மீக கோட்பாடுகளும் இடமில்லை. இந்த மூன்றையும் நாங்கள் இணைச்சு கொண்டு போய்க்க நிச்சயமாக இந்த பொது வாக்கெடுப்பு என்ற கோரிக்கைக்கு செயலுருவம் கிடைக்கும். தமிழரின் தலைவிதி தமிழரின் கையில், தமிழரின் தாகம் தமிழீழத் தாயகம்.